சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செய்யுங்க, எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதுக்கு 2 ஸ்பூன் முழு மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 6லேருந்து 7, கடைசியாக சின்ன பீஸ் பட்டை வறுத்துட்டு இது அப்படியே மிக்ஸி ஜாடியில் கொட்டி சூட்டோடய அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்லா அரையும். இப்போ பாருங்க அரைஞ்சிருச்சு. அடுத்ததாக ஒரு கைப்பிடி பூண்டு பல்லு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, இது ரெண்டையும் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். நான் செஞ்சிருக்க இந்த மசாலா எல்லாத்துக்குமே இந்த சிக்கன், அதாவது 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கரில் ஒரு குண்டு கரண்டி நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கையளவு சின்ன வெங்காயம், அடுத்ததாக இடிச்ச இஞ்சி பூண்டு 4-5 வரமிளகாய், இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சிக்கனை அப்படியே சேர்த்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு விசில் போட்டால் போதும். இப்போ குக்கரை லாக் பண்ணி ஒரு விசில் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு. இதை அப்படியே எடுத்துட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இடிச்ச பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வறுத்து அரைச்ச மசாலா சும்மா போகிறத விட இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே வேக வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா சிக்கன் தண்ணி வத்தினதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி